ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னால் வழமை போல் வீட்டில் நான் இன்றைய நாள் என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணினது பார்த்தீங்கன்னால் வியாழக்கிழமை. இங்கே வெதர் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங் இப்போ ஸ்டார்ட். அதால் பார்த்தீங்களென்றால் இந்த மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் பாருங்கோ வந்துட்டுது. இனி பூ பூக்கும், காய் காய்க்கும், பழங்கள் பழுக்கும். உண்மையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகத்தான் இருக்குது. நான் இப்போ கார்டனுக்குள்ளே நிற்கிறேன். இந்த கார்டனுக்குள்ளே நிற்கும்போது இந்த பறவைகளின் சத்தம் எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கே கேட்குமென்று நினைக்கிறேன். உண்மையில் இந்த காலையில் நான் நிற்கிறேன். அவ்வளவுத்துக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவே இந்த இடம் இருக்குது. அப்படியே கார்டனுக்குள்ளே நின்றுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஹாலிடே, அதால் பிள்ளைகளும் வீட்டில் இருக்கணும். இன்றைக்கு காலமே சாப்பாட்டுக்கு ரொட்டி செய்வோம்னு சொல்லி போட்டு தான் இப்போ நான் இது சப்பாத்தி செய்கிற கோதுமமாக நான் இதில் எடுத்திருக்கிறேன். உண்மையில் நான் கிச்சன் ஜன்னலை திறந்து விட்டுட்டு தான் நிற்கிறேன். இந்த கார்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பறவைகளின் சத்தம் இந்த கிச்சனுக்குள்ளேயும் உண்மையில் கேட்குது. கேட்கும் போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது எனக்கு. ஏனெண்டா குளிர் நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்களென்றால் நாங்கள் கிச்சன் ஜன்னலை திறக்க மாட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் திறந்து விட்டுட்டு பிறகு நாங்கள் மூடிடுவோம். ஆனால் இன்றைக்கு வெதர் அவ்வளவு நல்லா இருக்கிறபடியாக நான் ஜன்னலை திறந்து விட்டுருக்கிறேன். அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்குமென்று நினைக்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நான் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சம் பாதாமும் குட்டி குட்டியாக உடைச்சி போட்டிருக்கிறேன். அதோட பெரிய வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் 350 கிராம் இருந்தது. ஓகே, 2 கப் கோதுமை மாவுக்கு 350 கிராம் வாழைப்பழம். ஓகே, அப்போ வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்து நல்லா துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்து தான் நான் இந்த ரொட்டி செய்ய போகிறேன். இன்றைக்கு சீனி எதுவுமே போடையில். ஏனெண்டா டீக்கு கொஞ்சமாக சீனி போடுறபடியால் இதுக்கு நான் வாழைப்பழத்தின் இனிப்பே காணுமென்று போட்டு நான் போடலை. உங்களுக்கு சீனி போட்டு சாப்பிட்றது விருப்பம் என்றால் நீங்கள் சீனியை சேர்த்து நல்ல வடிவாக சாதாரணமாக நாங்கள் தேங்காய் போட்டு சீனி போட்டு ஒரு ரொட்டி எப்படி குழச்சி செய்வோமோ அதே போல் தான் இந்த ரொட்டியும். வித்தியாசம் இல்லை. நான் கொஞ்சம் இந்த சீட்ஸுகள் போட்டிருக்கிறேன், அது மட்டும்தான். இப்போ நல்ல வடிவாக இந்த வாழைப்பழத்தை இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி குழச்சி விடுவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுங்கோ. நான் சொல்ல மறந்துட்டேன், உப்பும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இரண்டு பார்த்தீங்களென்றால் இப்போ நான் இதில் போட்ட தேங்காய்ப்பு, இந்த வாழைப்பழம், இதில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த மாவை ஓரளவு எங்களுக்கு ஈரமாக்கி தரும். அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை பாருங்கள். இதே போல் நாங்கள் பனிக்கு நல்ல வடிவாக சாதாரண ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி தான். இதுக்கு எந்த வித ரெசிப்பியுமோ எந்த வித விளக்கமுமே தேவையில்லை. ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழமையில் 2-3 நாளைக்கு இந்த ரொட்டி கட்டாயம் இருக்கும். சம்பளோட சாப்பிட்றதுக்கு இனிப்பில்லாத ரொட்டியும் இருக்கும், இனிப்பு ரொட்டியும் எங்களுக்கு இருக்கும். டீ டைமுக்கோ காலை சாப்பாட்டுக்கோ எல்லாருமே நாங்கள் சாப்பிட்ருப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருந்தால் நான் ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு ரொட்டி செய்வேன், வாழைப்பழ வாய்ப்பன் செய்வேன். அது என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் வித்தியாசமாக ஓகே ஹெல்த்தியாக இருக்கட்டுக்கும் பிள்ளைகளை நிற்கணும்னு சொல்லி போட்டு தான் இந்த பாதாம் கொஞ்சம் உடைச்சி போட்டுட்டு இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸையும் பம்கின் சீட்ஸையும் நான் இதுக்குள்ளே சேர்த்தது. உண்மையில் நீங்கள் சாதாரணமாக ஒரு சப்பாத்தி செய்கிறதா இருந்தாலும் இந்த பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸை சேர்த்து செய்து பாருங்கள். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதில் நான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு தான் இந்த ரொட்டி செய்திருக்கிறேன். உண்மையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதை விட சில பேர் சொல்லுவினும் சன்ஃப்ளவர் சீட்ஸை தனியாக சாப்பிடக்க தங்களுக்கு தலை அடிக்கிற மாதிரி இருக்குண்டு. அப்படியான நீங்கள் இப்படி ரொட்டி அதுகள் செய்யும்போது போட்டு கட்டாயம் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். ஏனென்னா அந்த
நாங்கள் அந்த சட்டியில் போட்டு சுட்டெடுக்கும் போது அந்த நட்ஸுகளும் அதில் சுடுபடைக்கில் அந்த ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியும், டேஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்களென்றால் என்னுடைய வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, வெளி சவுண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா வெளி சவுண்டோட எங்களுக்கு போடுங்கோ, அந்த சமைக்கிற சத்தத்தோடு எங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தால் கேட்கும்போது நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கு நான் இந்த எண்ணெயில் திறந்துட்டு இதில் நின்று இந்த ரொட்டி செய்வோம்ட்டு செய்தோன்ட்ருக்கிறேன். அந்த பறவைகளின் சத்தம் எனக்கு உண்மையில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. இந்த சத்தத்தை கட் பண்ணாமலே தான் போடணுமென்று சொல்லி போட்டு நான் வெண்டிலேசர் கூட இந்த கிச்சனுக்குள்ளே நான் இழுக்கிறதுக்கு போடவே இல்லை. அந்த ரொட்டி சுடுற மனமெல்லாம் கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிது. ரூமுகளுக்கு ஹோலுக்கு போகாமல் நான் கிச்சன் டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னென்னா இந்த ஜன்னலாலேயே இந்த மனம் போகட்டுக்குமெண்டு இந்த பறவைகளின் சத்தம் நான் உண்மையில் கேட்டுக்கொண்டே ரசித்து கொண்டே ரொட்டி சுடுறேன்னு சொல்லலாம். உங்களுக்கும் கேட்கும் நினைக்கிறேன். என்னென்னா இங்கே சம்மர் வந்துட்டு தண்டால் இங்கே ஒரு ஸ்பெஷலே இது தான். நான் விண்டருக்கும் பறவைகளின் சத்தம் இருக்குந்தான், ஆனால் இது போல் இல்லை. நிறைய விதமான பறவைகள், அழகழகான பறவைகள். அதை விட பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிற சின்ன சின்ன கூடுகள் மாதிரியெல்லாம் வாங்கி கார்டனுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே நிறைய சீட்ஸுகள் நட்ஸுகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அதை சாப்பிட்ட வாரத்துக்கு தான் இவ்வளவு சத்தமும் ஆர்ப்பாட்டமும். ஏதோ தங்கட மொழியில் கதைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு தோணுது. ஏனெண்டா இன்றைக்குன்றது மட்டும்தான் நிச்சயம், நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம்ன்றதெல்லாம் நிச்சயம் இல்லை. இந்த பறவைகளை பார்க்கும்போது எந்த கவலை எந்த கஷ்டமும் இல்லாமல் அவ்வளவுக்கு பறந்தோண்டு இருக்குது. இந்த ஜன்னலால் பார்க்கும்போது அந்த காட்சியை வந்து கண்கொள்ளா காட்சி. இந்த பறவைகளை ஷூட் பண்ணி போடலாம் தான், இருந்தாலும் கேமராவை கொண்டு வெளியில் போன உடனேயும் எல்லா பறவையுமே காணாமல் ஒளிஞ்சிடும். அப்போ அதால் நான் பெருசாக இந்த பறவைகளை ஷூட் பண்ணுறதுக்கு வலிக்கிறேன். ஏனெண்டா இந்த கால் சத்தம் கேட்டாலே பறவைகள் எல்லாமே அப்படியே போயிடும். அப்போ அதுக்காக வண்டி இருந்து சாப்பிடட்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துடுவோம்னு சொல்லி போடுவேன். இப்போ கிச்சனுக்குள்ளே நான் இந்த ரொட்டி சுடுறதை உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது இது கேமரான்றதால இந்த கேமராவில் வெளி சத்தம் அவ்வளவு கிளியராக கேட்குது. ஓகே, இங்கே பாருங்க, எங்களுடைய ஹெல்த்தியான ரொட்டி ரெடி ஆகிட்டுது. அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. இந்த ரொட்டியும் ஒரு கப் டீயும் தான் இன்றைக்கு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். நல்லா பால் அடுப்பில் காய்ச்சி நல்ல சாயம் போட்டு இதில் சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல குறைவாக சீனி போட்டு நல்ல ஒரு திக்கான டீ இது. இன்றைக்கு இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ அப்படியே டீ எல்லாம் குடிச்சு போட்டு திருப்பவும் கார்டனுக்குள்ளே தான் வந்துட்டேன். ஏனெண்டா கொஞ்சம் சீட்ஸுகளெல்லாம் நாற்றுகள் போட்டுக்கிறேன். அப்போ அதை காட்டுவோம்ன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாயும் அந்த இளந்தப்பழ மிளகாய் அதெல்லாம் உரைப்பு மிளகாயெல்லாம் நாற்று போட்டுக்கிறேன். இங்கால வந்து கீரை நாற்று போட்டுக்கிறேன். இது வந்து புதினா, இங்கால வந்து லெமன் கிராஸ். இது நான் அந்த தண்ணியில் வச்சுருந்தேன். அப்போ அதையும் கொண்டாந்து வச்சிட்டேன். இது பார்த்தீங்களென்றால் இங்கே எங்களோட கார்டனுக்குள்ளே தான் நிற்கிது. இது ஒரு சின்ன ஒரு கண்டு தான். அப்போ மேல் வீட்டு பாட்டி சொன்னால் இது வந்து மாதாண்ட காட்டுன்னு சொல்லி சொல்கிறதாம். அதே ஹார்ட் ஷேப்பில் தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த பூ நிறைய பூக்குமாம்னு சொல்லி எனக்கு வந்து காட்டி சொல்லியிருந்தேன். அப்போ அதையும் உங்களுக்கு காட்டுவோம்ட்டு ஷூட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் இதுகள் எல்லாம் இப்போ கார்டனுக்குள்ளேயும் வந்துட்டுது. இதில் வந்து பார்த்தீங்களா நான் பீன்ஸ் வந்து நாற்று போட்டுக்கிறேன். இங்கே வந்து டைலியா, இந்த டைலியாவும் வந்து என்னட்ட ஒரு 6 கிழங்கு இருந்தது. அப்போ அந்த கிழங்கெல்லாம் கொண்டாந்து கார்டனுக்குள்ளே நிலத்திலேயே தாப்பமெண்டு போட்டு தாட்டியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் டைலியா தான். இந்த டைலியாவை 2 கிழங்கு இந்த பெரிய பொட்ஸில், இது 25 லிட்டர் பொட்ஸ், இதுக்குள்ளே 2 கிழங்க தாட்டு விட்டுக்கிறேன். இப்போ அதுக்கும் முளை விட்டுட்டுது. இப்போ கார்டனுக்குள்ளே பார்த்தீங்களா இனி பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவத்துக்கு எல்லாம் இல்லியல் எல்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. வெதர் வந்து இன்றைக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. வெளியில் குளிரே இல்லை. நார்மலாகவே நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வெளியிலே வந்து நின்று கொள்ளலாம்.
அவ்வளோத்துக்கு வெதர் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ காலமே 9 மணி, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இது பார்த்தீங்களென்றால் இந்த பர்பிள் கலர் கோவா இதை சின்ன சின்னனா வெட்டி இதுக்குள்ள கொஞ்சமாக வினிகர், சீனி எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி இரவு மூடி விட்டனால் இப்போ இந்த கோவா நல்ல வடிவாக வந்திருக்குது. அப்போ இதை ஒரு கண்ணாடி போத்தலில் போட்டு வச்சுட்டோம்னா சலாட் செய்யும்போது சாப்பிடலாம். அதை விட இந்த பானுக்கு மேலேயெல்லாம் நாங்கள் ஓம்லெட் போட்டுட்டு இந்த கோவாவையும் போட்டுட்டு எங்களுக்கு என்ன விருப்பமோ அதோடு சேர்த்து இந்த பானுக்கு மேலேயும் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஓகே, இது சம்மரண்டால் எனக்கு சரியான விருப்பம். வெள்ளைக்கோவாவிலேயும் செய்கிறது, இந்த முறை இந்த கோவாவில் செய்வோம்ன்ட்டு போட்டு செய்திருக்கிறோம். உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. விருப்பப்பட்டால் நீங்களும் செய்யுங்க. கோவாவை வேண்டி நல்ல வடிவாக கழுவிட்டு நல்ல சின்ன சின்னனாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பும் வினிகரும் கொஞ்சம் சீனி எல்லாம் போட்டு கைகளால் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். எவ்வளவுத்துக்கு இந்த கைகளால் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த கோவா வந்து நல்ல வடிவாக ஊறி வரும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை சலாட்டோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம், நாங்கள் பானுக்கு மேலே வச்சும் சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோத்துக்கு டேஸ்டாகவும் இது இருக்கும். இப்போ செய்து வச்சுட்டேன்னால் ஒரு 6 மாதத்துக்கு இப்படியே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. சரி ஓகே என்று சொல்லி போட்டு 1 கிலோ கோவா மட்டும் தான் நான் செய்திருக்கிறேன். பெரிய கோவா அதில் ஒரு அரைவாசி 1 கிலோ வரும். அதையும் எடுத்து இப்போ போத்தலுக்கு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டேன்டா தேவையான நேரம் எடுத்து இதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்படியே நின்று சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு உடுப்பும் தூக்கிய கிடந்து மிஷினுக்கு போட்டுட்டு வந்து ஏபிசி ஜூஸ் செய்வோம்ன்ட்டு ஆப்பிள், கேரட், பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பிள்ளைகளும் வீட்டை நிற்கிறபடியே அவியலும் இதை குடிப்பினும். சரி ஓகே, இன்றைக்கு இந்த ஏபிசி ஜூஸ் என்னண்டா இப்போ வெயில் தொடங்கினபடியே இப்படியான ஜூஸ் எல்லாம் குடிக்க வேணும். குடிக்கிறதுக்கும் மனமாக இருக்குது. இப்போ குளிர் நேரம்ண்டா யூஸ்வல் குடிக்கிறது அவ்வளோவா விருப்பம் வராது. சூடாக ஏதாவது குடிக்கணுமென்று தான் ஆசை வரும். இப்போ இங்கே ஸ்ப்ரிங்கன்றபடியாக யூஸ்வல் விரும்பி குடிக்கணும். சரி ஓகேன்னு சொல்லி போட்டு இது 2வது நான் புதுசாக வாங்கின மிஷின் தான். ஓகே, அதில் தான் இன்றைக்கு நான் இந்த எல்லாத்தையும் போட்டு முழுசாகவே தோல் எதுவும் சீவாமலே போட்டு நான் இதில் குளிஞ்சு எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஏபிசி ஜூஸும் புளிஞ்சு குடிச்சாச்சுது. இப்போ ஜூஸ் மிஷின் எல்லாமே கழுவி தண்ணி வடியவும் விட்டாச்சுது. இப்போ இது எடுத்து அங்கால வச்சு போட்டு இப்போ மத்தியானம் சமையலை தான் பார்க்க போகிறேன். ஏனண்டா டைம் ஆகிட்டது, பிள்ளைகளும் வீட்டில் நிற்கிறதால அப்போவைக்கு சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் சிக்கனை வச்சு வித்தியாசமான ஒரு கறி தான் வச்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் இது கேட்டுக்கொண்டே இருந்தீங்களா, அக்கா இந்த ப்ராய்லர் சிக்கனை வச்சு வித்தியாசமாக டேஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு கறி வச்சு காட்டுங்கன்னு. சரி ஓகேன்ட்டு இந்த சிக்கன் கால் எல்லாத்தையும் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏப்ரேயரில் நான் இதை வச்சு எடுக்க போகிறேன். நிறைய பேர் என்னட்ட எழுதி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா, அக்கா நீங்கள் ஏப்ரே யூஸ் பண்ணும்போது ஆயில் வந்து இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீலையோண்டு. இதில் வந்து நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது சரியான குறைவு. நான் மீன் ஏதாவது இதில் க்ரில் பண்ண போகிறேன்டா கொஞ்சம் ஒலிவ் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். மற்றது இந்த இறால் எல்லாம் இதில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன்டால் அதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த சிக்கன் இதுகளெல்லாம் வைக்கிறதுக்கு என்னென்னா ஆல்ரெடி இதில் கொழுப்பு இருக்கிறதால அது க்ரில் ஆகும்போது அந்த கொழுப்பெல்லாம் வெளியில் வரும், அதிலேயே க்ரில் ஆகும். அதால் நான் இதுக்கு ஆயில் எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் வெங்காயம் எல்லாத்தையும் நிலமாக வெட்டி விடுவோம். இப்பையும் பார்த்தீங்கன்னா சமையலை வந்து ஈஸியாக்குறதுக்கு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி உள்ளி பேஸ்ட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மரக்கறியெல்லாம் வெட்டி கழுவி நீட்டாக வச்சுட்டு அடுப்பு ஒன் பண்ணிட்டோம்டா ஒரு 20-30 நிமிஷத்துலேயே நாங்கள் எல்லாமே சமைச்சிட்டு கிச்சனை விட்டு வெளியிலேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் இந்த ப்ராய்லர் சிக்கனை வச்சு நல்ல பச்சை மிளகாய், நச்சிர மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி
யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டேனும். அவ்வளவுத்துக்கு இது நல்லா இருக்கும். புட்டுக்கோ இடியப்பத்துக்கோ சோறுக்கோ எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு இதுக்குள்ள நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணினோம்னால் அந்த கறியே அவ்வளவுக்கு டேஸ்டாக இருக்கும். நான் அதிகமாக பார்த்தீங்களென்றால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இப்போ நீளமாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயம் எங்களுக்கு ஒரு அளவு வதங்கி வரட்டுக்கும். இதோட நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸுகளையும் சேர்த்து கொள்ளலாம். எப்பையும் பார்த்தீங்களென்றால் நாங்கள் இந்த சிக்கன் கறி சமைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மீன் கறி சமைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வெங்காயம் வதங்கும் போது நாங்கள் கொஞ்சமாக வெந்தயமும் இதில் சேர்த்துக்கொள்ளணும். வெந்தயமும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அதை விட அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவினும் இந்த சிக்கன் சாப்பிட்டா உடம்பு வந்து சூடாகும், அதுக்காக வெந்தயம் சேர்த்து சமைச்சா நல்லமென்று சொல்லுவினும். வெந்தயம் உடம்புக்கு குளிர்மை. அதால் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் நான் இதில் சேர்த்தேன். இதோட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு உரைப்பு வேணுமோ அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் பிள்ளைகளும் கொடுக்குறபடியாக ஓரளவு சேர்த்துருக்குறேன். ஏனெண்டா நச்சீரம் மிளகும் நான் இதில் இடித்து சேர்க்க போகிறேன். இதோடைய ரம்பையில் கருவேப்பிலை, கட்டாயம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவேன். ரம்பையில் இல்லாட்டியும் பரவாயில்லை, என்னட்ட இருந்தது நான் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாமே எங்களுக்கு வதங்கி வரட்டுக்கும். இதோடைய இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சுருந்தேன் நான் உரல்ல, அதையும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த பெருஞ்சீரமும் சேர்ந்து நல்ல வடிவாக ஒரு ஃப்ளேவர் வரும் மட்டும் நாங்கள் இதை வதக்கி எடுக்க போகிறோம். இந்த ரம்பையில் கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், இஞ்சி உள்ளி பேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து வதங்கும் போது எங்களுக்கு ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் இதில் அந்த கோழி இறைச்சியை சேர்த்து கொள்ளலாம். ஏனெண்டா வெங்காயம் வந்து ஓரளவு வதங்க வேணும். வதங்கினால்தான் இந்த கறிக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதுக்கு முதலெல்லாம் சுப்பன் கோழி பேட்ட கறியெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கோ. அந்த கறியை நீங்களும் வச்சு கொள்ளலாம். நான் எப்படி செய்து காட்டுறேனோ அதே மெத்தடில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. டேஸ்டான கறி வச்செடுக்கலாம். இப்போ நல்ல வடிவாக மஞ்சள் எல்லாம் போட்டு நான் கழுவி வச்ச இந்த சிக்கனை நான் இதோட சேர்த்துருக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கன் நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் வாங்கி முன்கடையில் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி இந்த கறி நான் வைக்கிறேன். ஏனெண்டா பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெதர்களும் மாறி மாறி மழை குளிர் வெயிலண்டு இருக்கிறதால உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஓகே, இப்படி செய்து கொடுத்தா கட்டாயம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவோம். அப்போ இந்த கறியை வச்சால் நாங்களும் சாப்பிடுவோம், பிள்ளைகளும் சாப்பிடணுமென்று சொல்லி போட்டு தான் இதை நான் வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் நான்வெஜ் சமைச்சான்னு வெஜிடபிள் சமைச்சானே இந்த மஞ்சள் நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு உப்பு பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ மஞ்சள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஏனெண்டா இதுக்கு தண்ணி எதுவுமே நான் சேர்த்துக்கொள்ளலை. இந்த கோழியில் இருக்கிற தண்ணி எங்களுக்கு அவியும் போது வெளியில் விடும். அந்த தண்ணியிலேயே தான் இந்த கோழியெல்லாம் எங்களுக்கு அவிஞ்சு, அதை விட இதில் வரக்கூடிய அந்த கொழுப்பு, அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கறியை நான் ரெண்டாக்கி சமைச்சு எடுக்க போகிறேன். இப்படியே நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டு இதை நான் மூடி விட போகிறேன். இங்கால இன்னொரு அடுப்பில் பீன்ஸ் கறி வைக்கிறதுக்காக இதுக்குள்ள நான் பச்சை மிளகாய், வெங்காயம், வெந்தயம், உள்ளி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துருக்கு. வளமையாக நான் உங்களுக்கு இது வச்சு காட்டு தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டேன், அக்கா நீங்கள் எப்படி பீன்ஸ் பால் கறி வைக்கிறீங்களேன்ட்டு. தேவையான அளவு மஞ்சளும் சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடுதலான சுவை வாரத்துக்காண்டி ரம்பையில் கருவேப்பிலை, மாஸ் கருவாடும் நான் இதில் சேர்த்துக்கொள்ளுவேன். எப்பயுமே எந்த வெஜிடபிள் சமைக்கிறதா இருந்தாலும் மாஸ் கருவாடு கொஞ்சமாக சேர்த்து சமைச்சு பாருங்க, அந்த கறியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பீன்ஸ் கறி என்ன கறி பால் கறியாக இருந்தாலும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேணும். அதுக்கு கொஞ்சமாக நான் இந்த மாஸ் கருவாடு போடுறது வழக்கம். நல்ல வடிவாக எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடுப்பை மீடியம் கீழில் வச்சுட்டு மூடி விட போகிறேன். இது நல்ல வடிவாக எங்களுக்கு அவிஞ்சு வரும்போது மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் பாலை விட்டுட்டோம் என்றால் இந்த பீன்ஸ் கறி எங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிரும்.
இப்போ எங்களுடைய சிக்கன் வந்து எவ்வளவுத்துக்கு அவிஞ்சிருக்குது என்ன மாதிரின்னு பார்ப்போம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நான் தண்ணி எதுக்குமே விடையில் இவ்வளவுத்துக்கு தண்ணி இதில் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்க்க போகிறபடியாக நான் இதுக்கு தண்ணி எதுக்குமே சேர்த்துக்கொள்ளல. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம், விருப்பப்படாட்டிக்கு நீங்கள் பாலும் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் சேர்த்தான சேர்க்காட்டிக்கன்னு இந்த கறி வந்து அவ்வளவுத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் நச்சீரம், மிளகு, பெருஞ்சீரகம் இது மூண்டும் நான் நல்ல வடிவாக உரலில் போட்டு இடித்து நான் இதோட சேர்த்து கொள்ள போகிறேன். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் நச்சீரகம் கூட போட்டுட்டீங்களென்றால் இந்த கறி வந்து கைக்கும், அதால் பிள்ளைகளும் இதை விரும்பி சாப்பிட மாட்டேனும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நான் உரலில் போட்டு இடிச்செடுக்க போகிறேன். இப்போ இங்கால எங்களுடைய பீன்ஸ் கறி பாருங்க நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இந்த திறக்கும் போது அந்த ஃப்ளேவர் என்னென்னா அந்த ரம்பையில் இந்த கறிக்கு போடுறோமோ அந்த கறின்ற ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இப்போ நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு நான் எப்பயுமே க்ரீம் தான் விடுவேன். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய கோழிக்கறிக்கு நான் உரலில் போட்டு ஒரு 60 தான் நான் இதை இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். நல்ல வடிவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 2 நிமிடம் நாங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கி கொள்ளலாம். நீங்கள் பால் விடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 கப் திக்கான தேங்காய் பால் விட்டுட்டு ஒரு 2 நிமிடம் இப்படியே வச்சுட்டு இறக்கி விட்டோம்னா சூப்பரான ஒரு வித்தியாசமான முறையில் எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய மாதிரி கோழிக்கறி எங்களுக்கு ரெடி ஆகிரும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெதட்டில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் புட்டுக்கோ இடியப்பத்துக்கோ சோறுக்கோ இந்த கறி தான் வைப்பீங்க. ஏன்னா பிள்ளைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவினும். நாங்கள் இதுக்குள்ள போடுற அந்த நச்சீரம் மிளகின்ற ஃப்ளேவரும் அவ்வளவு வந்து சூப்பராக இருக்கும். அதை விட இது நல்ல வயிற்று புண், காய்ச்சல் வந்த ஆக்களுக்கு, சாப்பிட விருப்பம் இல்லாத ஆக்களுக்கு, தடிமன் இருமல் உள்ள ஆக்களுக்கெல்லாம் இந்த கறியை நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கோ. உண்மையில் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு உரைப்பு தேவை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து இந்த கறியை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இதுக்குள்ள நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் அடுப்பில் இப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நான் இதை இறக்கி இதுக்கு நான் தேசிப்புளி சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கால பாருங்கோ எங்களுடைய பீன்ஸ் கறியும் வந்து ரெடி ஆகிட்டது. இந்த க்ரீம் தான் நான் விடுறது. நான் கிட்ட காட்டியிருக்கிறேன். திருப்பி நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் காட்டியிருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிடம் இப்படியே விட்டு போட்டு நான் இந்த பீன்ஸ் கறியையும் இறக்க போகிறேன். ஓகே, இப்போ எங்களுடைய கோழி வெள்ளைக்கறி பாருங்க ஆறிட்டுது. ஆறின பிறகு தேசிப்புளி விட்டு கொள்ளுங்கோ. தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு புளி பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் இதுக்கு தேசிப்புளி தான் நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். பழப்புளியோ கொறுக்காவோ நீங்கள் எதுவும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அது வேறு டேஸ்ட்டாக கொண்டு வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நான் கொஞ்சம் வரட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தன்மையாக வேணும், ஊற்றி சாப்பிடணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்கோ. ஓகே, இப்போ எங்களுடைய கறியெல்லாம் சமைச்சு முடித்தாச்சு. இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பொன்னி அரிசி சோறு தான், நல்ல பால் போல் வெள்ளை பொன்னி அரிசி. இதை ஊரில் பால் பொன்னின்னு சொல்லுவேணும். இங்கே தஞ்சாவூர் பொன்னி, புழுங்கல் பொன்னி, பச்சை இதெல்லாம் கடையில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் போய் வாங்கி கொள்ளலாம். எப்பயுமே பார்த்தீங்களென்றால் சுட சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆனால் வேலைக்கு போகிற ஆக்கலண்டா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சமைச்சு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு போகணும். பிள்ளைகளை அதை வந்து எடுத்து சாப்பிடணும். இல்லாட்டி நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இது வீட்டில் நாங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறபடியால் அப்பப்போ நாங்கள் நைட்டுலேயும் சரி, காலையிலேயும் சரி, மதியத்துலேயும் சரி, எங்களுக்கு எது விருப்பமோ நாங்கள் அதை செய்து சாப்பிட்றோம். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய லஞ்ச். நல்ல மாஸ் கருவாடெல்லாம் போட்டு பீன்ஸ் வந்து பால் கறி வச்சுருக்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா நச்சீரம் மிளகெல்லாம் குத்தி போட்ட ஒரு கோழி வெள்ளைக்கறி. இது கோழி வெள்ளைக்கறி என்று நான் சொல்கிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு அவ்வளவத்துக்கு பிடிக்கும். இது நீங்கள் சுப்பன் கோழிலையும் செய்யலாம், அவ்வளவத்துக்கு நல்லா இருக்கும். அதோட ஏப்ரேயரில் வச்ச கோழி காலந்தான் எங்களுடைய லஞ்ச். இது வியாழக்கிழமை நான் சமைச்சது. உங்களோட வீட்டிலையும் நீங்கள் வியாழக்கிழமை
என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஓகே, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நிறைய வேலைகள் இருந்த உடுப்பெல்லாம் மடிக்க கிடந்தது, நிறைய வேலைகள் எல்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ இரவு சாப்பாடு, இதுதான் எங்களுடைய இரவு சாப்பாடு. 2 முட்டை அவிச்சிருக்கிறோம். இதில் வினிகர், ஒலிவ் ஆயில், கொஞ்சமாக உப்பு, மிளகு எல்லாம் போட்டு ஒரு சோஸ் மாதிரி ஒன்று செய்திருக்கிறேன். இங்கால ப்ரோக்கோலி வந்து அவிச்சிருக்கிறேன். இது பிள்ளைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவினும். இன்றைக்கு ஈவினிங்கும் வந்து காலமை செய்த ரொட்டி இருந்தது. அப்போ அந்த ரொட்டி சாப்பிட்டோம், டீயும் குடித்தோம். அப்போ சாப்பாடு கொஞ்சம் கெவியாக சாப்பிடாமல் இப்படி லேசாக சாப்பிடுவோம்னு சொல்லி போட்டு தான் இந்த சாப்பாடு செய்திருக்கிறோம். இது வந்து நாங்கள் டயட் ஃபுட் எதுவுமே இல்லை, நார்மலாக நாங்கள் இரவில் சாப்பிடணுமென்றதுக்காக வேண்டி செய்திருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் இரவு சாப்பாடும் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.